Hello students, இந்த வீடியோவில் வந்து 12th CPSE Physics Chapter 1 Electric Charges and Fields. இப்போது இந்த Chapter 1லிருந்து நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். What is the force between two small charged spheres having charges of 2 into 10 power minus 7 coulomb and 3 into 10 power minus 7 coulomb placed 30 centimeter apart in air? முதல்ல கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சார்ஜோட வேல்யூ என்னென்னா 2 into 10 power minus 7 கூலும். சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அதனால் சீனும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 into 10 power minus 7 கூலும். இது வந்து இந்த சார்ஜோட வேல்யூ. அதே மாதிரி 3 into 10 power minus 7 கூலும் வந்து இந்த சார்ஜோட வேல்யூ. பிளேஸ்டு 30 சென்டிமீட்டர் அப்பார்ட் இன் ஏர். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 30 சென்டிமீட்டர். ஏரில் வந்து ரெண்டு ஸ்பியர் ஷேப்பில் இருக்க சார்ஜஸ் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பட் இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு சொன்னல அந்த சார்ஜஸ், அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதை ரிலேட் பண்ணுது? கூலும்ஸ் லாவை ரிலேட் பண்ணுது. கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா, கூலும்ஸ் லாவிலேருந்து நமக்கு ஃபோர்ஸ்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். கூலும்ஸ் லாவை நம்ம டிரைவ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஃபோர்ஸோட ஃபார்முலா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into q1 into q2 divided by r square. இதுதான் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. இதில் q1 q2ன்றது வந்து சார்ஜஸ். இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சார்ஜஸோட வேல்யூவும் வந்து இந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்டு 1/4 pi epsilon naught இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9 into 10 power 9. இதுதான் வந்து 1/4 pi epsilon நாட்டோட வேல்யூ. இங்கே ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர், ஆர்ன்றது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ 30 சென்டிமீட்டர் தான் வந்து இந்த சம்மில் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 30 சென்டிமீட்டரை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த பிளேஸில். ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக எழுதின நோட்ஸ். எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னென்னா 8.854 into 10 power minus 12. அந்த சார்ஜோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா கூலும். சார்ஜுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. Q ஈக்குவல் டு I இன்ட்டு டி. Q ஈக்குவல் டு I இன்ட்டு டி. ஐன்றது வந்து கரண்ட், டீன்றது வந்து டைம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். முதல்ல சார்ஜோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜை வந்து Q1ன்னு நான் வச்சுக்கிட்டு Q1 ஈக்குவல் டு 2 into 10 power minus 7 கூலும். செகண்ட் சார்ஜஸை வந்து நான் Q2ன்னு எடுத்துக்கிறேன். Q2 ஈக்குவல் டு 3 into 10 power minus 7 கூலும். டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 30 சென்டிமீட்டரை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, சென்டிமீட்டரோட பவர் வந்து -2. ஓகேங்களா? இதை நான் 10 பவரில் எழுதிக்கிறேன். 30 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டருக்கு வந்து 10 power -2 மீட்டர். இது வந்து சென்டியை டினோட் பண்ணுது. 10 power -2ன்றது வந்து சென்டியை டினோட் பண்ணுது. ஓகே, இதை வந்து நான் இன்னும் ஒரு ஸ்டெப் எப்படி எழுதிக்கிறேன்னா 3 into 10 into 10 power -2 மீட்டர். இப்போது நான் இதை தனியாக பிரிச்சுருக்கேன். 30யை வந்து 3 into 10ன்னு எழுதியிருக்கேன். அப்போது இந்த 10ஓட பவரில் வந்து 1 வருமா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் -2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் +1 இருக்குது. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம்? 3 into 10 power -1 மீட்டர். ஃபைனலாக நமக்கு வந்து R ஈக்குவல் டு 3 into 10 power -1 மீட்டர். இது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். நான் ஏன் இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சம்ஸ் போடுறப்போ இந்த பாயிண்ட் கேல்குலேஷன்லாம் வச்சு போட்டோம்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக போயிடும், லென்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்க. அதனால் எப்போவுமே இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறப்போ மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை இந்த மாதிரி
ஃபார்மட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து சம் சால்வ் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 3 × 10⁻⁻1 மீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. அதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஆரோட வேல்யூ வந்து ஃபைனலாக 3 × 10⁻⁻1 மீட்டர். இப்போ நம்ம இதை வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q1 × Q2 டிவைடட் பை 4πε0 × r². இந்த கூலும்ஸ் லா ஃபார்முலா மூலயமா நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும்ல, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1/4πε0 வேல்யூ வந்து 9 × 10⁻9. Q1 சார்ஜோட வேல்யூ 2 × 10⁻7. Q2 சார்ஜஸோட வேல்யூ வந்து 3 × 10⁻7. அண்டு ஆரோட வேல்யூ வந்து நம்ம போடணும் 3 × 10⁻1. இதுதான் வந்து ஆரோட வேல்யூ. இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஃபார்முலாவில் வந்து r². அதனால் ஆரோட வேல்யூ 3 × 10⁻1 வந்து நான் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த டினாமினேட்டரை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 10⁻1 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. 10 பவரில் வந்து -1 இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 10⁻−2 கிடைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? பாருங்கள், 10 பவரில் -1 இந்த மாதிரி ஹோல் பவர் 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இந்த பவரை வந்து உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, 10⁻−2 இதான் வந்து நான் இந்த பிளேஸில் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு டினாமினேட்டரில் 9 × 10⁻−2 கிடைக்கும். பாருங்கள், 9 × 10⁻−2. அண்ட் நியூமரேட்டர் வந்து இப்போ பாருங்கள், 9 × 2 வந்து 18. 18 × 3 வந்து 54. அப்போது 54 வந்து நம்ம இங்கே நியூமரேட்டரில் போடணும். 54 × 10 பவரில் வந்து 9 இருக்குது, -7 இருக்குது, -7 இருக்குது. -7 -7 எப்போவுமே பவரில் இந்த மாதிரி மல்டிபிள் 10⁻9 10⁻−7 10⁻−7. ஸோ பேஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா மேலே பவரில் இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாமா? 9 -7 -7 ஆட் பண்ணால் என்ன வரும்? -14 ப்ளஸ் 9. இந்த 9 இப்போது -14ல் ப்ளஸ் 9 போனால் என்ன வரும்? -5 வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஆன்சரில் 10⁻−5. அப்போது 54 × 10⁻−5 இது வந்து நமக்கு நியூமரேட்டரில் கிடைக்கிற ஆன்சர். இதான் வந்து நான் இங்கே இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். பாருங்கள், 54 × 10⁻−5 9 × 10⁻−2. இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணலான்னா 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 9 1s are 9, 9 6s are 54. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 6 × 10⁻−5 இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து நியூமரேட்டருக்கு போகும். நியூமரேட்டர் போச்சுன்னா இங்கே பவரில் டினாமினேட்டர் -2 இருக்குது, 10⁻−2 இருக்குது. இது வந்து நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10⁻+2 நமக்கு கிடைக்கும். அப்போ 10⁻+2 கிடைக்கும். பவர் வந்து -5, இங்கே வந்து +2. அப்போது மேலே இருக்கிற பவர்ஸை ஆட் பண்ணோம்னா -5 + 2 -3 ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். 6 × 10⁻−3. இது ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். -5 + 2 ஆட் பண்ணோம்னா -3. அதுதான் வந்து இந்த பவரில் 10 பவரில் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த சம்மில் வந்து நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். 6 × 10⁻−3 நியூட்டன். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மில் பார்த்திங்கன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா
What is the force between two small charged spheres having charges of 2 into 10 power minus 7 coulomb and 3 into 10 power minus 7 coulomb placed 30 centimeter apart in air? ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏரில் வந்து 2 ஸ்பியர் ஷேப்பில் 2 சார்ஜஸ் இருக்குது. அது வந்து 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து தனித்தனியாக இருக்குது. பட் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நமக்கு வந்து ஃபோர்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம ஃபோர்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து இந்த சம்க்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர் நமக்கு கிடைச்சது? 6 into 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன். இதுதான் வந்து ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகே. அண்டு இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சார்ஜஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மில் வந்து அவங்க கொடுத்துருக்க சார்ஜ் வேல்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? ரிப்பீல் ஆகும். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து ரிப்பீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் வந்து ரெண்டு சார்ஜஸுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதே சார்ஜஸ் வந்து நார்மலி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, ஸோ ரெண்டு சார்ஜஸ்க்கும் பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இஃப் ரெண்டு சார்ஜஸும் வந்து சேமாக பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி சார்ஜஸ் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் சிமிலர் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் தோஸ் சார்ஜஸ் இஸ் நாட் அட்ராக்டிவ், விச் மீன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜஸும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கான்செப்ட்? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து வீக்லியே ஆன்லைன் டியூஷன் கண்டக்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி ஃபார் 12th grade சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ரிப்ளை. தென் டியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.